இலக்கிடப்பட்ட சர்க்கரை மானியம் தொடர்பான ஒரு திட்டத்தை அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சர் KPDN இறுதி செய்து வருவதாக துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபவுசியா சாலே நேற்று அறிவித்தார். சர்க்கரை, அரிசி மற்றும் சமையல் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய மானியங்களை சீர்படுத்தி தகுதியான பயனீட்டாளர்களுக்கு உதவி கிடைப்பதை உறுதி செய்வதும், முறைகேடுகள் அல்லது கசிவுகளை தடுப்பதும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒன்றாகும். மேலும் மானிய விலையிலான 1 கிலோ சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகள் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் மாதந்தோறும் 60,000 டன் உள்ளூர் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படும் என்றும் ஃபவுசியா உறுதிப்படுத்தினார். இதனிடையே முறைகேடுகளை தடுக்க வாங்குபவர்கள் சமையல் எண்ணெய் விலை நிலைப்படுத்துதல் திட்ட முறைமை செயலி மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும். இதன் வாயிலாக தகுதி பெறாதவர்களுக்கு மானிய விலையில் பொருட்கள் வழங்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முன்மொழிவு மலேசியர்களுக்கு மிகவும் துல்லியமான ஆதரவை வழங்குவதுடன் நிதி சுமைகளை குறைத்து மானிய விநியோகத்தில் நேர்மையையும் நிலைநிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.